இந்த ஒரு கரூர் பிரச்சனையால இது வரைக்கும் டிவிக்கு எவ்வளவு சம்பாதிச்சதோ அது அப்படியே ஒரு படி இறங்கிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த அரசியல் வரலாறுலயே ஒரு பிரச்சாரத்துக்கு 40 பேர் வந்து இறந்துட்டாங்கன்ட்டு எந்த ஒரு நியூஸும் கிடையாது. ஆனா இப்படி டிவி கேக்கு நடந்துருச்சுன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இன்னொன்னு இதுல முழுக்க முழுக்க ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுல டிவி கேவையே டார்கெட் வச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறது எந்த ஒரு நியூஸ் சேனல்ல பேசுறதை வச்சு எடுக்கல, எந்த ஒரு பொலிட்டிக்கல் தலைவர் பேசுறதை வச்சு எடுக்கல. கரூர்ல அந்த இடத்துல இருந்த மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை, அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல என்னதான் தேவைப்பட்டுச்சு அப்படின்றது அவங்க சொன்னதை வச்சுதான் நான் இந்த வீடியோ எடுத்தது. இதுல ஃபர்ஸ்ட் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சாரம் நடந்த இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு வந்த மக்களுக்கும் சம்பந்தமே இல்ல. ஏன்னா கவர்மெண்ட் அலர்ட் பண்ண இடத்துல ஒரு 10,000 பேர் இருக்கலாம். ஆனா அங்க வந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. காவல்துறை எங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, இன்னொன்னு எங்களுக்கு ஒழுங்கான இடம் கிடையாது. இதுக்கு போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல ஸ்ட்ரென்த் நாங்க கொடுத்துட்டோம். மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சொல்லல முதலமைச்சர் வந்தப்ப 3000 போலீஸ் இறக்குனாங்க. 10,000 பேருக்கு 500 தந்தவங்க பொய். ஒரு போலீஸ் கூட இல்லவே இல்ல அப்படின்றப்ப அது என்ன பாதுகாப்பு? அப்புறம் எதுக்கு பாதுகாப்பு தரேன்? இந்த கிளஞ்சி மலை கட்சி கொடிக்கு எதுக்கு சார் இத்தனை காவல்? இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாது. கரூர்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு தெரியாதா? ஒரு சில பேர் அழுவுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது, ஒரு சில பேர் எதுக்காக அழுவுறாங்கன்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பேசாதவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பேசுறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நேரா விஜய் அண்ணா வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்னு போராட்டம் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மேலேயோ இல்ல உயிரிழப்பு மேலேயோ அக்கறை இருந்ததுன்னா நீங்க கேட்க வேண்டிய இடம் அது கிடையாது. ஏன்னா மக்களே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு பத்தாத இடத்த கொடுத்ததுனாலதான் இவ்வளவு உயிரிழப்பு வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? யார் இடம் தரலையோ அவங்க கிட்டதான் நீங்க போய் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கணும், எங்களுக்கு எதுக்காக இடம் தரல அப்படின்ட்டு. அதையெல்லாம் விட்டுட்டு கொடுத்த இடத்துல பிரச்சாரம் பண்ணவரை போயிட்டு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது எந்த விதத்துல ஒரு நியாயம்? அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி அவங்க அறிக்கையும் விட்டுருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, கை குழந்தைங்களை தூக்கிட்டு வராதீங்க, உடம்பு சரியில்லைன்னா வராதீங்கன்ட்டு. ஆனா அதையும் மீறி மக்கள் வந்து விஜய் அண்ணாவை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி கூட்டம் அதிகமா ஆகும்போது அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுன்றது யார் கையில இருக்கு? இது டிவிகே சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடம் கேட்டிருக்காங்க. அது வந்து உழவர் சந்தை மைதானம் சொல்லி ஒரு இடம் கேட்டிருக்காங்க. அந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த இடத்த அலாட் பண்ணல. அதுக்கப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கேட்கறாங்க. அந்த இடத்தையும் கவர்மெண்ட் அலாட் பண்ணல. மூணாவதா கவர்மெண்ட் அலாட் பண்ண இடம் தான் இந்த வேலுசாமிபுரம் அப்படின்றது. அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் தான் இருக்க முடியும். ஆனா வந்தது என்னமோ 30,000 பேருக்கு மேல. இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாருங்களேன். ஒரு இடத்துல மீட்டிங் நடக்கும் போது அந்த இடத்துல இருக்க ரோட கட் பண்ணிட்டு வேற ஒரு சைட்ல ரோடு அலாட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பிரச்சாரத்திலயும் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிவிகேவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவங்க பிரச்சாரம் பண்ணும் போது நடுவுல ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஒரு அவசரத்துக்கு போற ஒரு வண்டி அது எப்படி மீட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ளதான் வருது அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு நீங்க ஒண்ணு என்கிட்ட கேட்கலாம், ஏன் மீட்டிங் நடக்கிற இடத்துல யாருக்குன்னா எதனா ஆயிருக்கும், அதுக்காக ஆம்புலன்ஸ் வரலாம் அப்படின்ட்டு. ஓகே, கரெக்ட் தான். பட் ஆனா கரூர்ல நடந்த பிரச்சாரத்துல தேவையே இல்லாம ஒரு 20 ஆம்புலன்ஸ் உள்ளேயே சுத்திட்டு இருந்திருக்கு. 20 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதுல 4 ஆம்புலன்ஸ் தான் மக்கள் ஏத்திட்டே போனாங்க, மீதி ஆம்புலன்ஸ் தான் ஆள் ஏத்திட்டே போகவே கிடையாது. இந்த டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க, உள்ள பேஷண்டே இல்ல. எதுக்காக இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி உள்ள வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை மீட்டிங் நடக்க கூடாதுன்றதுக்காக பண்றாங்களா? ஒருவேளை மீட்டிங்லயும் ஆம்புலன்ஸ்க்காக நாங்க வழி விடுவோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்களா? இது என்னன்னு ஒண்ணுமே புரியல. இதுல மக்கள் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, இது வரைக்கும் நீங்க விஜய் அண்ணாவை ஒரு ஆக்டராவே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் பொலிட்டிக்கல் தலைவரா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப போய் நீங்க விஜய் அண்ணான்னு ஓடுறது, கட்டி பிடிக்கிறது, ஒரு மாநாடு ஸ்டேஜ்ல நடந்து வரும்போது அந்த ஸ்டேஜ் மேல ஏறி போய் கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த ஸ்டேஜ் மேல ஏறி ஒரு பையனை தூக்கி கீழே போட்டதுக்கே அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த விஷயம். அவர் வராருன்னா அவர் நடக்க போறாரு, அவர் உங்களை பார்க்க போறாரு, நீங்க அவளை பார்க்க போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்க மட்டும்தான் பார்க்கணுன்றதுக்காகவா வந்தீங்க? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க வேணாமா? சரி, ஓகே, அது இப்ப தேவையில்லாத விஷயம். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்கான ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு யாரும் வேணும்னு தவறுதெல்லாம், அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் நம்ம சொல்ல முடியும். யாரும் வந்து வேணும்னு அது நடக்கட்டும் எனக்கு என்ன அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப நான் சொல்றதுல எதனா தப்பா இருந்தாலும் இல்ல அது கரெக்டா இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல என்ன நான் திருத்திக்க முடியும்.